அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக உச்சபலம் பெற போகிறாருங்க. சப்தமத்தில் இருந்து மிக அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமத்தில் அமர்ந்து உறுதியாகவே அவர் உச்சபலம் பெறும் இந்த வேலை என்பது பெரிய அளவிலான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சபலம் பெறுவதால் நிச்சயம் நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியான குரு அமர்ந்தாலும் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலேயே தோஷமற்றவர் என்று சொல்லக்கூடியவராகவும் நவ கிரகங்களுக்குமே ஆசானாகவும் திகழக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு உச்சத்தின் காரணமாக இனி இது ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக குரு பகவான் நேர்கதியில் உச்சம் பெறும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும் அற்புதமான தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குரு பகவான் தனது உச்ச வீடான சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது இரட்டிப்பு நன்மையை கொடுக்க போகிறது. ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் முக்கூட்டு கிரகங்கள் கடந்து செல்லக்கூடிய வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக குருவுடன் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. நவ கிரகங்களிலேயே மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அப்பரிவிதமான வளர்ச்சியை நேர்கதியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவருடைய பார்வை படக்கூடிய வேளையில் நமது வாழ்வில் சந்திக்க வேண்டும் என்று நம்மளை துரத்தி கொண்டிருந்த பல வகையான சிரமங்களும் விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைப்பதை விட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. குருவின் உச்சத்தின் காரணமாக இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என பல பணிகளில் உச்ச நிலையை அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார். அப்படி பயணம் மேற்கொண்டு மீண்டும் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போது ஆற்றை கடந்து செல்லும் போது பல பயணிகள் அந்த படகில் வருகிறார்கள். அப்படி பல பயணிகள் வரக்கூடிய வேளையில் ஒரு நபர் அங்கு இருக்கக்கூடிய பெண்களை வம்பிழுக்கக்கூடிய வகையில் எள்ளி நகையாடுகிறார். அவரை பார்த்து இந்த துறவி ஒன்றுமே சொல்லவில்லை. மிகவும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு அப்படியே கடந்து சென்று விடுகிறார். பிறகு தனது குருவை பார்த்து நடந்த நிகழ்வை அவரிடம் எடுத்து சொல்ல, அப்போது இந்த குரு அந்த துறவியிடம் சொல்கிறார், நீ செய்தது தவறு, அங்கு நடக்கக்கூடியது தவறு என்று தெரிந்தவுடன் உடனடியாக அதை தட்டி கேட்க வேண்டும் என்று சொல்கிறாருங்க. அப்போது பல சீடர்கள் அந்த இடத்தில் அந்த அறிவுரையையும் போதனையையும் கேட்டு தெளிவான மனநிலையுடன் அங்கிருந்து செல்கிறார்கள். இதே போன்று இன்னொரு சீடர் ஒருவர் பயணங்கள் செய்து அதே ஆற்று வழியாக கடந்து வரும்போது அதே நபர் மீண்டும் இந்த தருணத்தில் படகில் வரக்கூடிய அந்த நபர் பெண்களிடம் கேலி செய்து அவர்களை வம்பிழுக்கிறார். அப்போது இவருக்கு மிகுந்த கோபம் வந்து அவரை அடிப்பது போல் கையை ஓங்கி கொண்டு அவரை நோக்கி செல்ல அந்த நபர் பயந்து அப்படியே அவர் செய்த சேட்டையை முடக்கி கொண்டு அங்கிருந்து அந்த நபர் சென்று விடுகிறார். இந்த நிகழ்வை குருவிடம் வந்து இந்த சீடர் சொல்ல அந்த சீடரிடம் குரு சொல்கிறார்,
துறவியாக இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயமாக கோபம் வரக்கூடாது, கோபத்தை குறைத்து கொள் என்று சொல்லி அறிவுரை சொல்கிறார். இதை கேட்டவுடன் அங்கிருந்த சீடர்கள் அனைவருமே, குருவே, முன்பு அதே நிகழ்வு ஒருவருக்கு நடந்தபோது அமைதியாக இரு என்று சொன்னீர்கள், ஆனால் இப்போது அதே நிகழ்வை தட்டி கேட்டதற்கு தட்டி கேட்க கூடாது, அமைதியாக கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அங்கிருந்த சீடர்கள் அவரிடம் கேட்க, அப்போது குரு சொல்கிறார், முன்பு அந்த நிகழ்வை சந்தித்த அந்த சீடன் மிகுந்த மென்மையான குணம் கொண்டவன். அதனால் அவனுக்கு கொஞ்சம் அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு துணிவு வேண்டும் என்று சொன்னேன். இவன் ஏற்கனவே துணிச்சலுடன் பல விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியவன். அப்படி இருக்கும்போது இன்னும் துணிச்சல் அதிகரித்தால் சில பிரச்சனைகளை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகிவிடும். அதனால்தான் இவனிடம் கோபத்தை குறைத்து கொள்ள சொல்லி சொன்னேன் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில இடங்களில் வேறு மாதிரியாகவும் சில இடங்களில் இன்னொரு மாதிரியாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலுக்கு ஏற்றவாறு நவ கிரகங்களின் தலைவன் குரு என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வேளையில் மிக சிறப்பான அமைப்பை நிச்சயமாக இந்த தருணத்தில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டம் என்பது அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இரட்டிப்பு நன்மை நிச்சயம் உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளாகவும் சந்தர்ப்பங்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக திகழ்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் முழுமையாக அமர்ந்து எதிர்பார்ப்பதை விட அஷ்டம பாதிப்புகளையும் தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாக விலக்கி நல்ல முன்னேற்றத்தை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது பெருவாரியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய வகையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்திற்குள் செல்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படும். ஆனால் ராசியின் அதிபதியான குருவும் அஷ்டமத்திற்குள் செல்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான். ஆனால் அங்கு விதிவிலக்காக அவர் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்தால் பாதிப்பு ஏற்படும் என்று எண்ணி ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடையாது. அங்கு அவர் உச்சபலம் பெறுவதால் நிறைந்த மாறுதலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தடையில்லாமல் உங்களை தேடி உறுதியாகவே வரும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. குருவின் பார்வை விரயஸ்தானத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய வேளையில் பல விரயங்கள் சுப விரயங்களாக நிச்சயமாக மாறும். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் உறவுகள் மேம்படுவதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையும். சுகஸ்தானத்தில் இருக்கும் சனியை பார்ப்பதால் பல பாதிப்புகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தொடர்ந்து 9 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.